ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ உன் மனசில் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லட்டுமா? போக போக எல்லா பிரச்சனைகளும் சரியாகும், மன கஷ்டம் குறையும்னு பார்த்தா இருக்க இருக்க ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கே தவிர எந்த பிரச்சனையும் சரியாகவும் இல்லை, எந்த மனக்குறையும் குறையவும் இல்லைன்னு வருத்தத்தோடு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் நல்லது நடக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வைத்தும் கூட எதுவுமே நடக்கவில்லையே என மனம் நொந்து போயிருப்பதால் தான் உனக்கானதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து தீராத கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதற்காக உன் சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நினச்சி நானும் கண்ணீர் விட்டு தான் கவலையோடு படுத்திருக்கிறேன் என் செல்லமே. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியுதோ முடியலையோ, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியுதோ தெரியலையோ, அதில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு நீ படுற தவிப்பை பார்த்து கண்ணீரோடு தான் உன் சாயப்பா நானும் கலங்கிக்கிட்டு இருக்கேன். கலங்காதே, ஒருத்தர் எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சா போய் பழக முடியும். பழகிய பிறகுதானே அவர்களை பற்றிய குணமும் எண்ணமும் அவர்களது சிந்தனை ஓட்டமும் அவர்களுடைய செயல்களின் முரண்பாடும் புரியுது. அப்படிதான் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு கெடுதல் செய்பவர்களும் பலவிதத்தில் உனக்கான தவறை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா? நீயும் பழகி பழகி நொந்து போகிறாயா? கவலைப்படாத என் செல்லமே. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே படைக்கும்போது நல்ல பிள்ளைகளாகத்தான் இந்த உலகத்தில் உருவானாங்க. ஆனால் அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவரவர்களுடைய எண்ண ஓட்டமும் அவர்களது குடும்ப சூழ்நிலையும் சேர்ந்து இப்படி தவறானவர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் அவர்களை மாறிடுது. அதனால தான் உன் குடும்பத்திலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் கூட இப்போது பல வலியும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வந்து உன்னை பாடாய்படுத்துகிறதல்லவா? துயர காலம் வரும்போதும் துன்ப காலம் வரும்போதும் எல்லாத்தையும் தாண்டி மனசில் கடந்து அத்தனையும் மறந்து சிரிப்பதென்பது மிகவும் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நீ சிரிக்கக்கூட வேணாம். உன் மனசில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு எல்லாம் சரியாகும்னு என்னை நம்பு. எதுக்காகவும் இப்போ யோசிச்சுக்கிட்டே நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் தவிக்க வேண்டாமேன் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நீதானே எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்வதற்கும் சரி செய்வதற்கும் உனக்கு தெம்பும் தைரியமும் வேண்டுமல்லவா? உனக்காக யாரும் வரப்போறதில்ல. உன் வாழ்க்கைக்கு நீதானே 100% பொறுப்பாளியாக இருக்கிறாய். அதனால தான் தோல்விகளை சந்திப்பதற்கும் அதை சரி செய்வதை பற்றி சிந்திப்பதற்கும் நீ பயப்படாதன்னு சொல்கிறேன். வெற்றிங்கிறது தோற்காமலே இருப்பது கிடையாது என் செல்லமே. பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயந்து போராடாமல் இருப்பது தான் தோல்வி. அப்படிப்பட்ட தோல்வி நீ ஒரு நாளும் பெறமாட்டாய். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி கவலைப்படுறத நிறுத்து. அது அத்தனையையும் சரி செய்வேன்னு உன் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ அதை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்தாலே கண்ணலில் வலியக்கூடிய கண்ணீரை தொடச்சிட்டு உனக்காக முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அத்தனை வேலைகளையும் சிறப்பாக நான் செஞ்சு முடிப்பேன். போனதெல்லாம் போகட்டும் விடு. இப்போது எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக தூங்கு. இரவோடு இரவாக உனக்கான வேலைகளையெல்லாம் செஞ்சு முடித்து நாளையிலிருந்தே உன் வாழ்க்கை ஒளிரும்படி நான் செய்து காட்டுவேனேன் செல்லமே. நாளை வரப்போகிற விடியலானது இந்த உலகுக்கு மட்டும் வெளிச்சத்தை கொடுக்க போகிறதில்ல. உன் வாழ்க்கைக்கும் தேவையான ஒளி வெள்ளத்தை நான் உண்டாக்கி அதன் மூலமாக உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்வாழ்க்கை வாழும்படி செய்யத்தான் போகிறேன். இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு தித்திக்கும் நாளாகவே இருக்கும் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, உனக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவு தடைகளை உண்டாக்கினாலும் சரி, அது அத்தனையையும் தாண்டி உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னை சுற்றி நான் இருக்கிறேங்கிறத சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அறியாமல் தானே தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ தடுமாறும்போது உன்னை தாங்கி பிடிக்கிறதும் உன் சாயப்பா தான். நீ தடம் மாறி போனினா உன்னை தட்டி கேட்டு உனக்கான தண்டனையை கொடுத்து சரி செய்வதும் உன் சாயப்பா தான். அப்படி இருக்கும்போது இப்போதை உன் வாழ்க்கை நிலைய நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நீ என் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக எல்லாத்தையும் நான் மாத்துறேன். நீ நிம்மதியாக சந்தோஷமாக இப்பொழுது தூங்கலாம். ஓம் சாய்ராம்.